ஆண்டவன் சந்நிதி அழைத்திடும் திருப்பலி சேர்ந்திடுவோம் இறை குலமாக. ஆண்டவன் சந்நிதி அழைத்திடும் திருப்பலி சேர்ந்திடுவோம் இறை குலமாக. வருவோம் 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 ஓரினமாக, தருவோம் 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 ஓர் குலமாக. வருவோம் 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 ஓரினமாக, தருவோம் 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 ஓர் குலமாக. ஆண்டவன் சந்நிதி அழைத்திடும் திருப்பலி சேர்ந்திடுவோம் இன்று இறை குலமாக. விண்ணக விருந்தை சுவைத்திடும் திருப்பலி, மன்னக மாந்தரை வாழ்விக்கும் திருப்பலி. விண்ணக விருந்தை சுவைத்திடும் திருப்பலி, மன்னக மாந்தரை வாழ்விக்கும் திருப்பலி. உன்னதமான பலி, உள்ளத்தை விரும்பும் பலி, பாசத்தை எடுத்தும்மை அழைத்தோ. குருகுலமே வருக, திருப்பலி நிறைவேற்றி இறை அருள் தந்திட. இறை மகனே வருக, குலமகனே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, திருப்பலியில் கலந்து திருவுணவை பகிர்ந்து வாழ்ந்திடவே வருக, வாழ்ந்திடவே வருக. விண்ணக விருந்தை சுவைத்திடும் திருப்பலி, மன்னக மாந்தரை வாழ்விக்கும் திருப்பலி. விண்ணக விருந்தை சுவைத்திடும் திருப்பலி, மன்னக மாந்தரை வாழ்விக்கும் திருப்பலி. உன்னதமான பலி, உள்ளத்தை விரும்பும் பலி, பாசத்தை பகிரும் பலி, பகிர்ந்திட அழைக்கும் பலி. இந்த பலியில் ஒன்று கலந்து இனிதாக வாழ வரம் பெறுவோம். ஆண்டவன் சந்நிதி அழைத்திடும் திருப்பலி சேர்ந்திடுவோம் இன்று இறை குலமாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று நாம் நமது பங்கிலே புது நன்மை விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த நல்ல நாளிலே முதன்முறையாக ஆண்டவர் இயேசுவை அப்பரச குணங்களிலே ஏற்கப் போகும் சிறுவர்களாகி எங்களுக்காக ஜெபிக்க உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு பெருமகிழ்ச்சியோடு அழைத்து மகிழ்கிறேன். நற்கருணை கிறிஸ்துவ வாழ்வின் ஆதாரமும் கொடுமுடியுமாகும். மற்ற அனைத்து அருட்சாதனங்கள் இதோடு பிணைக்கப்பட்டுள்ளன. குருவானவர் திருப்பலி நிறைவேற்றும் போது கோதுமை அப்பமும் திராட்சை ரசமும் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது.
என்பதே கத்தோலிக்க நம்பிக்கை. மற்ற திருவருட்சாதனங்களில் கடவுளின் கொடைகளை நாம் பெறுகிறோம். ஆனால் நற்கருணை என்னும் இத்திருவருட்சாதனத்தில் கடவுள் தம்மையே நமக்கு தருகிறார். இயேசு கிறிஸ்து தம்மையே கல்வாரியில் பலியாக போவதின் முன் அடையாளமாக நற்கருணையை ஏற்படுத்தினார். இயேசு சிலுவையில் நமக்காக உயிர் தியாகம் செய்ததை, இயேசு கிறிஸ்துவின் மேலான அன்பை நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக நினைவு கூறுகிறோம். மேலும் திருப்பலியின் பகுதியாகிய நற்கருணை விருந்தில் நாம் பங்கு பெறும்போது நாம் அனைவரும் கடவுளின் அன்பு மக்கள் ஆகிறோம். எவ்வித வேறுபாடுமின்றி நாம் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதர சகோதரிகள் என்பதையும் இது எடுத்து காட்டுகிறது. இந்த மாபெரும் திருவருட்சாதனத்திலே பங்கு பெறு போகும் சிறுவர்களின் வாழ்வு சிறக்கவும், ஆண்டவரின் பாஸ்கா காலத்தில் உயர்த்த ஆண்டவர் சிறுவர் சிறுமியர்களான எங்களை தொட்டு ஆசீர்வதித்து, தொடர்ந்து நாங்கள் ஒழுக்கத்திலும் இறைபயத்திலும் வளர்ந்து பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் குருக்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழவும் அருள் வேண்டி இத்திருப்பலியிலே இணைவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய உயிர்ப்பின் நாட்களை பெருமகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாசகத்திலே ஆண்டவர் புதிய உலகத்தையும் புதிய பூமியையும் படைக்கிறேன் என்கிறார். நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் வாழ்வும் வளமும் வழங்கக்கூடிய ஒரே இறைவன் நம் ஆண்டவர் உயிர்த்த இயேசு. இன்று பெருமகிழ்வோடு நம்முடைய பிள்ளைகள் முதலாக அவரை நற்கருணை வடிவிலே பெற இருக்கின்றார்கள். எவ்வளவு பாக்கியமான ஒரு அனுபவம்! இன்று நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே காணிக்கையாக்குவோம். வெண்ணிறை ஆணை அணிந்து பெருமகிழ்வோடு ஆண்டவர் இயேசுவை தங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுகின்ற இந்த குழந்தைகள் என்றும் இயேசுவை வழியாக வாழ்வாக கொண்டு வாழ அவர்களுக்காக மன்றாடுவோம். நாமும் சிறியவர்களாக இந்த நற்கருணையை பெற்றுக்கொண்ட நாளை நினைத்து பார்ப்போம். அந்த நற்கருணை என்றும் நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மீண்டும் ஆழப்படுத்தி கொள்ளுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுக்க நமது பலவீனங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே
இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரன் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரன் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர அருள் தாரு. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரோ உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. உயிர்த்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அனைவரும் ஒரே உடல் ஒரே உயிருமாயிருந்தனர். அவர்களுடைய எந்த பிரிவோ பாகுபாடோ இல்லை என்று விளக்கி கூறும் இந்த முதல் வாசகத்திற்கு பக்தியோடு செவிமடுப்போம். முதல் வாசகம். அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனம் 42 முதல் 47 வரை.
அந்நாள்களில் சகோதரர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடம் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருள் செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலங்களும் பிறருடைமைகளையும் உடையோர் அவற்றை விற்று அனைவரும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் வந்தார். தவறாது கூடி வந்தவர்களை பேர்வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போதித்து வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்று வந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவரை நாள்தோறும் நான் போற்றுவேன். அவரின் பெயரை எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவரை நாள்தோறும் நான் போற்றுவேன். அவரின் பெயரை எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், போற்றுதலுக்கு உரியவரே. அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாது. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். இரண்டாம் வாசக முன்னுரை. நமது உடலுக்கும் உள்ளத்திற்கும் வலுவையும் புது ஆற்றலையும் கொணரும் கருவியாக இருப்பது நற்கருணை என்பதையும், ஒவ்வொரு முறையும் நாம் நற்கருணையை உண்ணும்போது இறையேசு நமக்காக பட்ட பாடுகளை நினைவு கூற வேண்டும் என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறும் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 23 26 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன்.
அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வார்க்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 13 இறைவார்த்தைகள் 31 முதல் 33 முடிய மற்றும் 34 முதல் 35 முடிய. யூதாஸ் இறுதி ராவணவின் அறையை விட்டு வெளியேறி போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றுள்ளாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் இயேசுவை முதன் முறையாக தன் உள்ளத்திலே பெற தயாரிக்கின்ற பிள்ளைகளை நமது பேராலய அதிபர் தந்தை அவர்கள் பேராலும் உதவி தந்தை பேராலும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பொருட்கள்லாம் வாங்குகிறோம் கடைக்கு போயிட்டு. அது வாங்கும்போது அதனுடைய பிராண்டு
ட்ரேட்மார்க் எல்லாம் பார்க்குறோம் இல்லை? இந்த பிராண்டு வச்சு ட்ரேட்மார்க் வச்சு இந்த பொருள் நல்லா இருக்கும், இது நல்லா இருக்காது, இது நல்லா பயன்படும் அப்படின்னு பார்த்து பார்த்து வாங்குகிறோம். ஏன்னா அந்த ட்ரேட்மார்க்கு தான் அந்த பொருளுடைய தன்மையை வெளிப்படுத்துகின்றது, தரத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அதனால் அதை நாம் விரும்பி வாங்குகின்றோம். அதே போல தான் திருமுழுக்கு பெற்று இயேசுவை பின்பற்றுகிற நமக்கெல்லாம் ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது. அந்த ட்ரேட்மார்க் என்ன? நமக்கெல்லாம் ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது. என்னது அது? இன்னைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகின்றார், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பில் இருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ என்ன ட்ரேட்மார்க்கு? அன்பு. நீ கிறிஸ்துவனா? உனக்கு அன்பு தான் அடிப்படை. இயேசு பின்பற்றுகின்றாயா? உன் வாழ்க்கை அன்பிலே இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. இன்றைய விழாவும் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. ஆண்டவர் இயேசுனுடைய அன்புதான் இன்றைய விழாவுக்கு அடிப்படையாக இருக்கிறது. நம் பிள்ளைகளை அந்த அன்பை அனுபவிக்க, அந்த அன்பை அனுபவித்து வாழ இன்று நாம் இந்த விழாவை சிறப்பிக்கின்றோம். 2 சீடர்கள் தனது குருவை அதிகமாக அன்பு செய்கிறார்கள். அவங்களுக்குள்ள ஒரு போட்டி, யாரு குருவை அதிகமாக அன்பு செய்கிறோம் என்பதை காட்ட வேண்டும். இந்த ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு நாள் காலையிலே அந்த குரு 2 பேரும் அழைத்து சொல்கின்றார், எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு தயாரிக்கிறதுக்கு நேரமாகுது, ஏதாச்சும் போய் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 2 பேரும் பக்கத்தில் இருந்த பழமரத்தை நோக்கி ஓடுகின்றார்கள். குருவுக்கு பழங்களை பறித்து வருவதற்காக அங்கே செல்கின்ற பொழுது அந்த மரத்தை சுற்றி முட்புதர், மரத்தின் அருகே செல்ல முடியாது. இந்த ஒரு சூழ்நிலையிலே ஒரு சீடன் என்ன செய்கிறான், அப்படியே பின்னாடி ஓடி வந்து வேகமாக ஓடி கிளையை பிடிச்சிக்கிறான். பசங்க செய்கிறாங்கல்ல, அப்படியே போய் கிளையை கெட்டி பிடிச்சிக்கிட்டு மரத்தை மேலே ஏறி பழங்களை பறிச்சுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே எகிரி குதிக்கிறான். குதிச்சுட்டு நேராக கொண்டு போயிட்டு குருக்கிட்ட, குருவே பார்த்தீங்களா, நான் ரொம்ப அன்பு செய்கிறேன், பாருங்கள் எவ்வளவு சாமர்த்தியமாக நான் மரக்கிளையை பிடிச்சி ஏறி உங்களுக்கு பழம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அன்பை அங்கு வெளிப்படுத்துகின்றான். மற்றவன் வெட்டுக்கத்தியை கொண்டு வந்து சுற்றி இருக்கிற முள்ளெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த மரத்தை சுத்தம் பண்ணி நல்ல ஒரு வழி உண்டாக்கி அந்த மரத்தின் மேல் ஏறி பழங்களை பறித்து வந்து கொடுக்கின்றான். அப்பொழுது குரு சொல்வார், இந்த சீடன்தான் என்னை முழுமையாக அன்பு செய்கிறான், உண்மையாக அன்பு செய்கிறான் என்று சொல்வார். அதுக்கு முதல் வந்து சொல்லுவார், நான் தானே குருவே முதல்ல போயிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தேன். அவர் சொல்லுவார், உனது தன்னலம் மிகுதியாக இருந்தது, நீ உன்னை பற்றி அதிகமாக நினைத்தாய், உன்னை மட்டுமே முன்னிறுத்தி பழங்களை பறித்து வந்து கொடுத்தாய். ஆனால் இந்த சீடன் அந்த இடத்தை சுத்தம் பண்ணி எல்லோரும் அந்த மரத்தின் அருகே வருவதற்கும் அந்த மரத்தில் இருக்கின்ற பழங்களை எல்லோரும் சாப்பிடுவதற்கும் அந்த மரத்தின் நிழலில் இளைப்பாறுவதற்கும் வழி செய்திருக்கிறார். இதுதான் உண்மையான அன்பு, இதுதான் நல்ல உள்ளம் கொண்டவருடைய வாழ்க்கை என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவர் இயேசு அன்பு செய்ய அழைக்கின்றார், மேலும் புதிய கட்டளையாக இதை கொடுக்கின்றார். அப்போ புதியது வருகின்ற பொழுது பழையது ஒன்று இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே இருக்கின்ற அந்த கட்டளை லேவியராகமும் 19 சொல்லப்படுகின்ற கட்டளை, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூற வேண்டும். இதுதான் இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் கொடுத்த கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் அன்பு கூற வேண்டும். என்னை நான் அன்பு செய்கிறேன், எனக்கு அடுத்து இஸ்ரேலை அன்பு செய்ய வேண்டும், எனக்கு அடுத்திருக்கின்ற சகோதரன் அன்பு செய்ய வேண்டும்.
அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் இயேசு கொடுத்த புதிய கட்டளை என்பது, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்ற அன்பு ஆண்டவர் சொல்கின்றார். இந்த அன்பு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உள் அடக்குகின்ற அன்பு அல்ல. இது பரந்த அன்பு. எந்தவித பாகுபாடு பார்க்காமல், எந்தவித வேறுபாடு பார்க்காமல் எல்லோரையும் ஏற்று அன்பு செய்கின்ற ஒரு வாழ்க்கை. வேண்டியவன் வேண்டாதவன், இருப்பவன் இல்லாதவன் என்ற ஒரு பாரபட்சம் பார்க்காமல் அனைவரையும் யதார்த்தமாக ஏற்று அன்பு செய்கிற ஒரு அன்பை தான் ஆண்டவர் இயேசு இன்று வாழ அழைக்கின்றார். நம்முடைய அன்பு சாதாரணமாக பலன் எதிர்பார்க்கின்ற அன்பாகத்தான் இருக்கும். நம்ம பிள்ளைங்கள்லாம் இப்போ புந்தன்மை வாங்குறாங்க. உங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சத்தமாக சொல்லணும். இருக்காங்களா? நீங்கள் அன்பு செய்கிறீங்களா? அன்பு செய்கிறீங்களா? ஏன் அன்பு செய்கிறீங்க? ஏன் அன்பு செய்கிறீங்க? அன்பு செய்கிறீங்கல்ல, ஏன் அன்பு செய்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை? எதுவுமே இல்லாமல் அன்பு செய்கிறீங்களா? பிடிக்கும் அன்பு செய்கிறீங்க. அப்புறம் ஸ்வீட் வாங்கி கொடுப்பான், வெளியே ஜாலியாக போகலாம், அப்படியே ஃப்ரீயாக பேசிக்கிட்டு போகலாம். அப்போது அங்கெல்லாம் ஒரு பலன் எதிர்பார்க்கின்றோம். நான் என் நண்பனை அன்பு செய்வதால் எனக்கு ஒரு குறிப்பிட்ட பலன் இருக்கிறது. அப்படி தானே? நீங்கள் கொடுப்பீங்க, அவங்களும் கொடுப்பாங்க. இப்படி தான் நீங்கள் பரிமாறிக்குவீங்க. கொடுக்கலன்னா கோவப்படுவீங்க, சண்டை போடுவீங்க. இப்படி தான் உங்கள் அன்பு. இது ஒரு குறிப்பிட்ட அளவிலே உள்ளடக்குகின்ற ஒரு வட்டத்துக்குள் இருக்கின்ற ஒரு அன்பு. ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு அத்தகைய அன்பு அல்ல. இன்று நீங்கள் பெறப்போகின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அன்பு நற்கருணை. நற்கருணை பலன் எதிர்பார்த்து கொடுக்கப்பட்ட அன்பு அல்ல. நற்கருணை அன்பின் அடையாளம் சொல்கின்றோம், தியாகத்தின் அடையாளம் சொல்கின்றோம், இரக்கம் என்று இப்படி பல நிலையிலே சொல்லி அந்த நற்கருணையை நாம் பெற முயற்சிக்கின்றோம், தயாரிக்கின்றோம், உள்வாங்குகின்றோம். ஆனால் அதனுடைய உள் ஆழமானது இன்றைய இறைவார்த்தை நமக்கு தெளிவாக சொல்கின்றன. நம் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு அன்பு செய்கிறார். ஆனால் நம்மிடம் எந்த பலனை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நாம் மற்றவர் அன்பு செய்கிறோம், நாம் பலன் எதிர்பார்க்கின்றோம். என் குடும்பத்தை எடுத்துக்கங்களேன், கணவன் மனைவி பிள்ளைகள், அவங்களுக்குள்ள பலன் கிடைச்சா அன்பு செய்கிறாங்க. இன்றைக்கு தியாக அன்பு இல்லை, உண்மையான அன்பு இல்லை, உண்மையான பாசம் இல்லை, அந்தளவுக்கு புரிஞ்சிக்கிட்டு வாழ்கின்ற வாழ்க்கை இல்லை. நான் உன் அன்பு செய்கிறேன்னா அதுக்கு பிரதிபலன் வேண்டும். பிரதிபலன் எதிர்பார்த்து இன்றைக்கு குடும்பங்கள் இருக்கின்றன. அப்பா அம்மா எனக்கு இதை செய்கிறாங்கன்னா நான் அப்பா அம்மாவுக்கு செய்வேன், அவங்க கடமை, அவங்க பொறுப்பு, அவங்க தலைவிதி எல்லாம் செஞ்சாகணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து நாம் அதற்கான பலனை கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது எதையும் எதிர்பார்க்கவில்லை, தன்னை முழுமையாக கையளிக்கின்றார். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு நாம் வாழ்வு பெற தன்னை நற்கருணையிலே முழுமையாக கொடுக்கின்றார். நாம் எந்தவித குறையில்லாமல் நிறைவாக இருக்க தன்னை அர்ப்பணிக்கின்றார். நற்கருணை என்றால் என்ன? ஆண்டவர் இயேசுனுடைய உடல் சொல்கிறோம். நம்ம கேள்வி கேட்பாங்க, நற்கருணை என்றால் என்ன அப்படின்னு கேட்டவொடனே என்ன சொல்லுவோம்? அப்பரச குணங்களுக்குள் ஆத்ம சரீரத்தோடு மனித இயல்பிலும் இறையியல்பிலும் ஆண்டவர் இருக்கின்றார். முழுமையாக தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார். உணவாக நமக்கு வருகின்றார். வாழ்வழிக்கும் அருட்சாதம் என்று சொல்கின்றோம். எப்படி வாழ்வழிக்கு அருட்சாதம் மாறுகிறது? அது இரத்தம். நமக்கு இரத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிபட்டு இரத்தம் அதிகமாக சென்று விட்டால் என்ன ஆகும்? மயக்கம் வந்துடும், அப்படியே இதாகிடுவோம். ரொம்ப போச்சுன்னா இறந்து விடுவோம்.
ஆண்டவர் இயேசு தன் இரத்தத்தை கொடுத்து நமக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இரத்தம் எப்படி நமக்கு வாழ்வாக இருக்கிறதோ அதுபோல நற்கருணை நமக்கு வாழ்வாக இருக்கிறது. நிறைவாழ்வை நிலை வாழ்வை ஆண்டவர் இயேசு நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். இது தான் அன்பின் அடையாளமாக இருக்கிறது. தன்னை முழுமையாக நாம் வாழ்வு பெற கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு நீங்களாம் ஆண்டவர் இயேசு பெற போகிறீங்க. நீங்கள் அவரை அன்பு செய்வதால், நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வதால், நீங்கள் அவருக்கு வேண்டியதை செய்வதால் அவர் உங்களுக்கு வரல, உங்களுக்கு கொடுக்கல. உங்களை அவர் அன்பு செய்வதால், உங்களை அவர் ஏற்றுக்கொள்வதால் தன்னை முழுமையாக நீங்கள் வாழ்வு பெற, நீங்கள் ஒரு நல்ல பிள்ளைகளாக வாழ்க்கையிலே வாழ உங்களுக்கு தன்னை அர்ப்பணித்து உங்கள் வாழ்வை வளப்படுத்துகின்றார். அதுதான் புதிய கட்டளை. நீங்கள்லாம் இன்று புதிய ஒரு வாழ்க்கையை துவங்க இருக்கின்றீர்கள். ஆண்டவர் இயேசுவை உள்வாங்குகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை புதியதாக மாறுகிறது. நமக்காகவே சொல்லப்போனால் உங்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசு உங்களுள் வருகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை புது தெம்பை பெறுகிறது, ஒரு புது பொலிவை பெறுகிறது, புது உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கிறது. உண்மையிலே அதை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா, சும்மா ஒரு சாதாரண இதுவாக எனக்கு அப்பா அம்மா புதுமை வாங்க சொல்லிட்டாங்க, பங்கு சாமியார் உபதேசியாரெலாம் ஒன்றா சேர்ந்து தயாரித்தாங்க, அவங்க தயாரிச்சிருக்காங்க, இன்றைக்கி வெள்ளை துணி போட்டு கொடுத்துட்டாங்க, நாங்கள் நன்மை வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு நிலையும் இருக்காது. ஆனால் இன்றைய இந்த இறை வார்த்தைகள், முதல் வாசகத்தில் சொன்ன இறை வார்த்தைகள், நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நற்கருணை கொண்டாடினார்கள், அன்போடு வாழ்ந்தார்கள், இருப்பதை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த உணர்வு, ஆண்டவர் இயேசுடைய அந்த உணர்வு அவர்களுள் இருந்தது. இரண்டாம் வாசக நற்கருணை பற்றி வாசிக்க கேட்டோம். நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அன்பை மையப்படுத்துகின்றார். நான் உங்களை அன்பு செய்தது போல. அப்போது உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு இன்று அதிகமாக அன்பு செய்கிறார். அந்த அன்பின் அடையாளமாக நற்கருணை வழியாக உங்கள் உள்ளத்திலே வருகிறார். அப்போ அந்த அன்பை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் அந்த அன்பை வாழ முயற்சிக்க வேண்டும். இன்று முதல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, சொல்கிற பேச்சை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக, பக்தியிலே சிறந்து விளங்குகின்ற பிள்ளைகளாக, உங்களோடு இருக்கின்ற மற்ற பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான பிள்ளைகளாக, உங்கள் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக, உங்கள் ஒழுக்கம் நல்ல ஒழுக்கமாக, முன்மாதிரியானதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் வாழ்க்கையை பாழடிக்கின்ற அந்த நவீன சாதனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி போட்டுட்டு ஜபத்துக்கும் நல்ல உள்ளத்தோடு வாழ்கின்ற ஒரு நல்ல வாழ்க்கைக்கும் உங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு புது வாழ்க்கையை, அதுதான் புதிய கட்டளை. நீங்கள் புதியதாக மாற வேண்டும், புதிய வாழ்க்கையை நீங்கள் துவங்க வேண்டும். இன்று நீங்கள் பெறுகின்ற ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக வருகின்றார். அது மட்டுமல்ல, பங்கில் இருக்கின்ற அனைவருக்கும் ஆசீர்வாதமாக வருகின்ற இந்த ஆசீர்வாதங்கள் உங்களோடு தங்க வேண்டுமென்றால் அந்த அன்பை நீங்கள் அனுபவித்து அந்த அன்பை வாழ முயற்சிக்க வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும், சாட்சிகளாக துலங்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு என்று உங்களிடம் எதிர்பார்க்கின்றார். செய்வீங்களா? சும்மா அம்மா அப்பா வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க, நன்மை வாங்கிட்டு அப்படியே போயிடுவீங்களா? நன்மை வாங்கிட்டு ஒரு புது வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு அலெக்சாண்டர் சொல்வார், மகா அலெக்சாண்டர், என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள் ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொண்ட நாள், நற்கருணையை நான் பெற்ற நாள், ஆண்டவர் இயேசு என் உள்ளத்திலே வந்த நாள், என் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுத்த நாள், இயேசுவே கடவுளே என் உள்ளில் வந்து என் வாழ்க்கையிலே இரண்டர கலந்த நாள். கடவுள் உங்களுள் வருகின்றார், உங்களுள் இரண்டர கலக்கின்றார். நீங்கள் இயேசுவாக மாறுகின்றீர்கள், இயேசு நீங்களாக மாறுகின்றார். இந்த விசுவாசத்தோடு இதில் பங்கெடுப்போம். நற்கருணையை சரியாக தயாரித்து ஒவ்வொரு நாளும் திருப்பலி பெற்றுக்கொள்வோம். நற்கருணையினுடைய அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் வாழ்ந்து காட்டுவோம். அதுக்கு வேண்டிய அருளை இந்த பலியிலே சிறப்பாக செபிப்போம். ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை
பிதாவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இறைவன் நமது வானக தந்தை, நாம் அனைவரும் அவரது பிள்ளைகள் என்ற நம்பிக்கையிலே நமது மன்றாட்டுக்களை இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். ஆவியை பொழிபவரே இறைவா, எம் திரு தந்தை, ஆயர்கள், எம் பங்கு தந்தை, மறைமாவட்ட குரு, துறவரத்தார் அனைவரிலும் உமது இறை இரக்கத்தை பொழிந்து உம் திருமகனின் திரு ஆலயத்தை அருள் வாழ்வில் செழிந்தோங்க செய்யும் அருள் ஆற்றலை பொழிய வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் உமது திருமகனாம் இயேசுவின் திருவுடலாகிய நற்கருணைக்குரிய மாண்பையும் மதிப்பையும் உணர்ந்து வாழவும் இறை வார்த்தையாலும் நற்கருணையாலும் ஊட்டம் பெற்று உமது சாட்சிகளாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதல் அளிப்பவரே இறைவா, எமது இளைஞர்கள் அனைவரும் நற்கருணை குறித்து காட்டும் தூய்மையான வாழ்வை வாழ்ந்து தாம் வாழ்கின்ற சூழலில் என்றும் மொழியாக வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒற்றுமையை அருள்பவரே இறைவா, உலகமெங்கும் வாழும் கிறிஸ்துவர்கள் அனைவரும் நற்கருண் பலியின் மென்மையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து ஒரே திரு அவையாக ஒன்றிணையும் தூண்டுதல் பெற உதவி புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். உண்மை ஒளியே இறைவா, எம் நாட்டு மக்கள் மீதும் தலைவர்கள் மீதும் உமது ஆவியை பொழிந்து உமது மீட்பின் பாதையில் பயணம் செய்யும் ஒளியின் மக்களாக செயல்பட தேவையான மனமாற்றத்தை உருவாக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இறைவா, நீரே எங்களுடைய தந்தை, நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள் என்ற நம்பிக்கையிலே எங்களுடைய வேண்டுதல்களை உமது பாதத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம். தகுந்த நேரத்தில் ஏற்ற அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வை தந்திட எடுத்து வந்தேன் காணிக்கையை, உன் பீடம் நிறைந்திட தர வந்தேன் பலியாக. வாழ்வை தந்திட எடுத்து வந்தேன் காணிக்கையை,
மாறி போன ஆடாய் தடமறிய வாழ்கிறே நிலை சாய அன்பை தேடி உன் பீடம் வருகின்றே உறவான வாழ்வில் நிலையாகும் உன் அன்பே உறவான வாழ்வில் நிலையாகும் உன் அன்பே உறவான வாழ்வில் நிலையாகும் உன் அன்பே ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் என் மன இருளை போக்கிடுவாய் தந்திடுவாய் தந்திடுவாய் உன் பேரானந்தம் தந்திடுவாய் வரமே வாழ்வே இறையே அருளே எந்தன் பலியினை ஏற்றிடுவாய் வரமே வாழ்வே இறையே அருளே எந்தன் பலியினை ஏற்றிடுவாய் என் வாழ்வை தந்திட எடுத்து வந்தேன் காணிக்கையை உன் பீடம் நிறைந்திட தர வந்தேன் பலியாக உளர்ந்திட்ட எலும்பேன் வாழ்வு உணர்ந்து நான் வருகின்றேன் சதையுள்ள உடலாய் மாற்றி என்னை முழுதும் தருகின்றேன் உலர்ந்திட்ட எலும்பேன் வாழ்வு உணர்ந்து நான் வருகின்றேன். அன்பார்ந்தவர்களே, நம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம் நலனுக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி, அன்பு ஆகிய கொடைகளை நிறைவாக தந்து காத்தருள அருள் தாரு. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டு என வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரணிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் 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 தூயவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பினே நம்பினே இன்னாண்டவரை நம்பினே. நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்பனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிறள்ள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்கள் மற்ற புனித அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதல்களால் நாங்கள் என்றும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகைக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதக அம்புரோஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையர், உமக்கு சொந்த மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சென்றிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறைவால் லாரன்ஸ் லாவண்யா மேரி கருத்துக்களுக்காகவும் நன்றி எறிதலாகவும் இன்று திருமுழுக்கின் வழியாக லியனா சூசன் என்னும் பெயரை எடுக்கின்ற நிலவழகி கிறிஸ்டோபர் இவர்களுடைய குழந்தைக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றி எறிதலாகவும் ஜான் வெஸ்லி ஷாஃபின் கருத்துக்களுக்காகவும் நன்றி எறிதலாகவும் ஒப்பு கொடுக்கப்படும் இப்பலியை ஏற்றருளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இன்று நாங்கள் நினைவு கூறும் ஜூலியஸ் ஆரோக்கியசாமி, ஏபிஆர் தாஸ், புஷ்பராஜ், ஏசடியால் மேரி எனும் அடியார்களையும் மேலும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். நம்முடைய எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே காணிக்கையாக்குவோம். இன்று ஆண்டவரை முதலாக தங்கள் உள்ளத்திலே ஏற்கின்ற இந்த குழந்தைகள் என்றுமே இறைவனுக்கு சொந்தமான பிள்ளைகளாக, பரிசுத்த குழந்தைகளாக, நன்மை செய்கின்ற குழந்தைகளாக வாழ அவர்களை ஆண்டவருடைய பாதத்திலே காணிக்கையாக்குவோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் நமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என்னை உண்பவன் என்றும் வாழ்வான் என்றார் இயேசு. அதே இயேசு நான் உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான் என்றார். ஆண்டவரை முதலாக பெற இருக்கின்ற அந்த குழந்தைகள் ஒளியான இயேசுவை தங்கள் கைகளிலே ஏந்தி கொள்ள பாஸ்கா திரையிலிருந்து ஏற்றப்பட்ட ஒளியை நமது மறைப்பணி இயக்குனர் தந்தை ஒரு பகுதியிலும், நமது உதவி பங்கு தந்தை சின்னசாமி இன்னொரு பகுதியிலும் மெழுகுதிரிகளை ஏற்றுவார்கள். அந்த ஒளியிலிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு எல்லோரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி, அப்பா தந்தாய் உம்மை போற்றுகிறோம், எங்களுக்கு வாழ்வு தான், உணவு தான், அன்பு செய்து மன்னிக்கின்ற வரம் தாய் என்று கைகளை உயர்த்தி தந்தையை போற்றி புகழ்ந்து பாடுவோம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே. உம் தூய நாமம் வாழ்கவே, உம் தூய அரசு வருகவே, உம் அன்பு எம்மில் பெருகவே, உம் பண்பு எம்மில் வளரவே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே. விண்ணகவாசிகள் வாழ்வது போல் மன்னக மாந்தரும் வாழிடுக. உம் சித்தம் எம்மில் நிறைவேறுக, உம் திட்டம் எம்மில் பல தருக. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே. அன்றாட உணவை தந்தருளும், ஆவியே என்மேல் பொழிந்தருளும். உம் திருவாக்கை நல்லுணவாக உண்டு மகிழவே செய்தருளும். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே. பிறர் குற்றம் நாங்கள் பொறுப்பது போல் என் குற்றம் நீரே பொறுத்தருளும். சோதனை நின்று நீர் காத்தருளும், சோதிக்கும் சாத்தானை விரட்டிவிடும். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே. ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தோம், எங்களுடைய எல்லா பலவீனங்களிலும் இருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையையும் நற்சுகத்தையும் மன நிம்மதியையும் வாரி வழங்கிட திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். பாவம் போக்கும் செம்மறியே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். பாவம் போக்கும் செம்மறியே, இரக்கமாயிரும். 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 பாவம் போக்கும் செம்மறியே, இரக்கமாயிரும். 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 பாவம் போக்கும் செம்மறியே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். உமது அமைதியை தந்து இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். உமது அமைதியை தந்து இரக்கமாயிரும். இதோ இறைவனின் செம்மறி, நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்ற இயேசு. இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் வாழ்வில் நீ வந்த நேரம், என் நெஞ்சம் புது ராகம் பாடும். உன் அன்பில் நான் வாழ வேண்டும். உயிரே உயிரே நீ வேண்டும். என் வாழ்வில் நீ வந்த நேரம், என் நெஞ்சம் புது ராகம் பாடும். உன் அன்பில் நான் வாழ வேண்டும். உயிரே உயிரே நீ வேண்டும். என் வாழ்வில் நீ வந்த நேரம், என் நெஞ்சம் புது ராகம் பாடும். உன் அன்பில் நான் வாழ வேண்டும். உயிரே உயிரே நீ வேண்டும்.
புது வாழ்வு நான் காண வேண்டும், என் நன்றி நான் சொல்ல வேண்டும். திருவே நான் உன் பாத தினம் சேர வேண்டும், தீபம் போல் நான் ஒளிர வேண்டும். புது வாழ்வு நான் காண வேண்டும், என் நன்றி நான் சொல்ல வேண்டும். திருவே நான் உன் பாதம் தினம் சேர வேண்டும், தீபம் போல் நான் ஒளிர வேண்டும். என் செல்வமே என் தெய்வமே, இதய நன்றிகள் ஏற்பாய். என் செல்வமே என் தெய்வமே, இதய நன்றிகள் ஏற்பாய். உன் வார்த்தையில் உயிர் வாழுவே, உயிருள்ள நாளென்றுமே. என் வாழ்வில் நீ வந்த நேரம், என் நெஞ்சம் புது ராகம் பாடும். உன் அன்பில் நான் வாழ வேண்டும், உயிரே உயிரே நீ வேண்டும். என் நெஞ்சம் உன் தஞ்சமெந்தன் இறைவா, இணையாளும் உன் நினைவே தேவா. திருத்தூய அருள் கொண்டு தினம் நான் தேவா, தேற்றிடும் திருமகனே இறைவா. என் நெஞ்சம் உன் தஞ்சம் எங்கள் இறைவா, எனையாளும் உன் நினைவே தேவா. திருத்தூய அருள் கொண்டு தினம் நானும் தேவா, தேற்றிடும் திருமகனே இறைவா. மரிபாலனே இறைமைந்தனே, மனுவான இம்மான் வேளா. மரிபாலனே இறைமைந்தனே, மனுவான இம்மானுவேலா. என் மனதில் நீ தங்கிட நல் நண்பனானார் இறைவா. என் வாழ்வில் நீ வந்த நேரம், என் நெஞ்சம் புது ராகம்
இறைவா என் இறைவா என் இதயம் தேடி வந்தீர் தெய்வீக திருவிருந்தில் நான் மகிழவே. இறைவா என் இறைவா என் இதயம் தேடி வந்தீர் தெய்வீக திருவிருந்தில் நான் மகிழவே. மழலை போல ஏங்குகின்றேன் மனதில் வாழ தேடுகின்றேன். மழலை போல ஏங்குகின்றேன் மனதில் வாழ தேடுகின்றேன். உயிராய் நீ வா வா உயிராய் நீ வா வா. இறைவா என் இறைவா என் இதயம் தேடி வந்தீர் தெய்வீக திருவிருந்தில் நான் மகிழவே. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றாய் உயிர் தரும் உணவாகி உறைந்திடவா. உன்னை நினைந்து நெஞ்சம் ஏங்கும் என்றும் இதயத்தின் ஆழத்தில் தங்கிட கெஞ்சும். கலைமான்கள் தேடும் நீரோடை போல வாராயின் உள்ளமே. கலைமான்கள் தேடும் நீரோடை போல வாராயின் உள்ளமே. எழுவாயின் நெஞ்சமே எழுவாயின் நெஞ்சமே. இறைவா என் இறைவா என் இதயம் தேடி வந்தீர் தெய்வீக திருவிருந்தில் நான் மகிழவே. விண்ணக விருந்தின் முன் சுவையாக என்னகம் வந்தார் என் இதயம் உறைந்தார். வாழ்வே உலகினை வெல்லும் உறுதியாய் உழைப்பே. எந்தன் ஆண்டவரே எந்தன் தேவனே நீரே என் கடவுள். எந்தன் ஆண்டவரே எந்தன் தேவனே நீரே என் கடவுள். நம்பினேன் ஆண்டவரை நம்பினேன் ஆண்டவரை. இறைவா என் இறைவா என் இதயம் தேடி வந்தீர் தெய்வீக திருவிருந்தில் நான் மகிழவே. இறைவா என் இறைவா என் இதயம் தேடி வந்தேன் தெய்வீக திருவிருந்தில் நான் மகிழவே. மழலை போல ஏங்குகின்றேன் மனதில் வாழ தேடுகின்றேன். மழலை போல ஏங்குகின்றேன் மனதில் வாழ தேடுகின்றேன். உயிராய் நீ வா வா உயிராய் நீ வா வா. இறைவா என் இறைவா என் இதயம் தேடி வந்தீர் தெய்வீக திருவிருந்தில் நான் மகிழவே.
நற்கருணை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் எழுந்து வந்திருக்கின்றார். அதை உணர்ந்தவர்களாக அமைதியாக இந்த இறைவேண்டல் மூலமாக இப்பொழுது நாம் அனைவரும் இறைவனோடு இணைவோம். அன்பு இயேசுவே, நீர் என் உள்ளத்தில் வந்துள்ளீர். நான் உம்மை ஆராதிக்கின்றேன், வாழ்த்து போற்றுகின்றேன். என்னில் நீர் வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். நீர் என்னை ஆசீர்வதியும். உமது அருள் வரங்களால் என்னை நிரப்பும். என் பெற்றோரையும் உறவினர்களையும் நண்பர்களையும் என் பங்கிலுள்ள அனைவரையும் ஆசீர்வதியும். சிறப்பாக ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் ஆகியோர் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும். இனிய இயேசுவே, உமது ஆவியின் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னை புதுப்படைப்பாக மாற்றியருளும். நான் உமது மனநிலையை பெற்று உம்மை போல் வாழ அருள் தாரும். இனி நான் என் சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் உம்மையே வெளிப்படுத்துகின்றோம். எல்லா வேளையிலும் இறையாட்சியின் கருவியாக செயல்படுவோம் வரம் தாரும். எனது குடும்பத்திலும் தெருவிலும் பங்கிலும் வாழும் அனைவரையும் அன்புறவும் தோழவையும் கொண்டு வரம் தருளும். வறியவர்கள் மீது பரிவு காட்டி என்னிடத்தில் உள்ளதை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும். தாராள உள்ளத்தை தாரும். எப்பொழுதும் உமது விருப்பத்தையே நிறைவேற்ற ஆற்றல் அளித்தருளும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம்முடைய பேராலய அதிபர் தந்தை அவருடைய திருக்கரங்களால் புதிதாக புது நன்மை பெற்றிருக்கின்ற இயேசுவினுடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பெற்றிருக்கின்ற சிறுவர் சிறுமியருக்கு புது நன்மை சான்றிதழும் நமது மேய்ப்பு பணி மறைநிலைய இயக்குனர் பேரர் தந்தை NT இருதயராஜ் அவருடைய திருக்கரங்களால் ஜெபமாலையும் அளிக்கப்பட இருக்கின்றது. எனவே நான் பெயர் வாசிக்க வரிசையாக வந்து அருட்தந்தையர்களிடமிருந்து அதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நம்முடைய பங்கிலே பெரும் மகிழ்வோடு நம்முடைய குழந்தைகளுக்கு ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் அளித்திருக்கின்றோம். எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு செய்தி! ஒரு மாத காலமாக இந்த பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்பு அனுப்பி அவளோடு இந்த நாளை பெற்றோர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள். இன்னும் நிறைய பிள்ளைகளுடைய தாத்தா பாட்டி உறவுகள் எல்லாம் வந்திருப்பார்கள். அன்பு குழந்தைகளே, இந்த நாளை இவ்வளவு மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் உங்கள் பெற்றோரும் உறவுகளும் இந்த பங்கிலே வாழுகின்ற மக்களும் கொண்டாடுகின்றோம். காரணம் ஏன்? நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை முதலாக உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய ஆலயமாக மாறி இருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமான குழந்தைகள். ஆகவே இன்று முதல் மறையுறையிலே கூறியது போல நீங்கள் அன்பு செய்கின்ற குழந்தைகளாக, பெற்றோர்களுக்கு பணிந்து வாழுகின்ற குழந்தைகளாக, உண்மையை பேசுகின்ற குழந்தைகளாக, எப்பொழுதும் பிறரை மதிக்கின்ற குழந்தைகளாக, கிறிஸ்துவ முறைப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைகள். உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள், இன்றைக்கி எவ்வளவு பளபளன்ட்டு. உங்கள் அப்பாவும் அம்மாவும் எத்தனை கடைக்கு ஏறி இறங்கி ஒன்றா பார்த்து உங்களுக்கு இதெல்லாம் சூஸ் பண்ணி இன்றைக்கி இது நம்ம குழந்தைகளா என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அழகோடு இருக்கிறீர்கள். அதுவும் பெண் பிள்ளைங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்காங்க. தலையில் ஒரு ரீத் வச்சுக்கிட்டு, பையன்லாம் கொஞ்சம் சோகமாக இருக்கான். அவங்களுக்கும் ஒரு ரீத் கொடுத்துருந்துருக்கலான்னு நினைக்கிறேன். பிள்ளைகளை நினைத்து பாருங்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாளை உங்களுக்காக பெற்றோர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். மறையுறையில் கூறியது போல நல்ல பிள்ளைகளாக வாழ முயல வேண்டும். பெற்றோர்களே, இவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளை கிறிஸ்துவ பிள்ளையாக வளரணும், கத்தோலிக்க கிறிஸ்துவ பிள்ளையாக வளரணும்,
அப்படின்னு இந்த நாளை ஏற்பாடு படுத்தியிருக்கீங்க. தொடர்ந்து இந்த பிள்ளைகள் ஆலயத்திற்கு வரவும் நற்கருணையில் பங்கேற்கவும் நீங்கள் வழி செய்ய வேண்டும். ஓகே, இன்றைக்கி திருவிழா முடிஞ்சு போச்சு, இப்போ நாளைக்கு பார்த்தா கோயிலுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் திருப்பலிக்கு வரும்பொழுது உங்கள் பிள்ளைகளை அழைத்து வர வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறையாகிலும் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று பிள்ளைகள் கடவுளுடைய பயத்திலும் ஞானத்திலும் வாழ வழி செய்ய வேண்டும். ஆகவே அன்பு பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருங்கள். இறைவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாழ்த்தி போற்றி உங்களுக்கு இந்த நாளின் அன்பின் அடையாளமாக சான்றிதழை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஷைலா செபாட்டினா, ஷெர்வின் பெர்னாண்டோ. அதனைத் தொடர்ந்து டியானா நெவில், டியானா நெவில். அதனைத் தொடர்ந்து ஆர் ஜோயல், ஆர் ஜோயல், ஆர் பிரிசில்லா, பிரிசில்லா. அதனைத் தொடர்ந்து காவியா, காவியாவை தொடர்ந்து சௌஜன்யா குமாரி, சௌஜன்யா குமாரியை தொடர்ந்து வின்சி ஃபெலிசியா, வின்சி ஃபெலிசியாவை தொடர்ந்து ஃப்ரெனோ ஷில்வான், ரெனோ ஷில்வான். அவரை தொடர்ந்து கெவின் ப்ரூஸ், கெவின் ப்ரூஸ். அவரை தொடர்ந்து கரோலின் ஓவியா, கரோலின் ஓவியாவை தொடர்ந்து கிறிஸ்டினா ஜீடித், கிறிஸ்டினா ஜீடித். அவரை தொடர்ந்து இக்னேஷியஸ் ஃபியோ, இக்னேஷியஸ் ஃபியோ. இக்னேஷியஸ் ஃபியோ. அவரை தொடர்ந்து இஸ்ரேல் ஃபியோ, இஸ்ரேல் ஃபியோ. அவரை தொடர்ந்து எஸ் ஜோயல், எஸ் ஜோயல். அவரை தொடர்ந்து எஸ் ஜாய்சன், எஸ் ஜாய்சன். அவரை தொடர்ந்து ஜோஷுவா அம்ப்ரோஸ், ஜோஷுவா அம்ப்ரோஸ். அவரை தொடர்ந்து தர்ஷன் மேக்ஸ்வெல், தர்ஷன் மேக்ஸ்வெல். அவரை தொடர்ந்து ஷெர்லின் ஆண்டோரியா, தர்ஷன் மேக்ஸ்வெல். அவரை தொடர்ந்து ஷெர்லின் ஆண்டோரியா. ஃபோட்டோகிராஃபர்ஸ் கொஞ்சம் வழிவிட்டு நில்லுங்க, பின்னாடி பிள்ளைங்க வராங்க. ஷெர்லின் ஆண்டோரியாவை தொடர்ந்து ஆல்வின் பிரிட்டோ, ஆல்வின் பிரிட்டோ. அவரை தொடர்ந்து ஆலன் பிரிட்டோ,
ஆல்வின் பிரிட்டோ, ஆலன் பிரிட்டோ, அவரை தொடர்ந்து பி ஜோயல், பி ஜோயல், அவரை தொடர்ந்து பி ஜோனா, பி ஜோயல், பி ஜோனா, ஜோனாவை தொடர்ந்து ரஃபேல் பிருத்திவிராஜ், ரஃபேல் பிருத்திவிராஜ், அவரை தொடர்ந்து பவுல் ஆரோக்கியராஜ், பவுல் ஆரோக்கியராஜ், அவரை தொடர்ந்து டேயல் சாண்டினோ, டயல் சாண்டினோ, அவரை தொடர்ந்து கெவின் ராகுல், கெவின் ராகுல், அவரை தொடர்ந்து பிரியன், பிரியனை தொடர்ந்து டேனிஷ் கெவின் மேத்யூ, டேனிஷ் கெவின் மேத்யூ, அவரை தொடர்ந்து தருண் ஆகாஷ், தருண் ஆகாஷ், அவரை தொடர்ந்து டேனிஷ் மேத்யூ, டேனிஷ் மேத்யூவை தொடர்ந்து டின்சியா, டின்சியாவை தொடர்ந்து சச்சின், சச்சின், மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உயர் மதிப்புள்ள உன் திருவுடலையும் இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்ளுவது உமது இறைத்தன்மை சுவைத்து இன்புறுவதின் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றும் நிலைத்து மகிழ்ந்திருக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நற்கருணை விழா தயாரிப்பில் துணையாக இருந்த பங்கு பேரவை உபைத்தலைவர் அருள்ராஜ், கணக்கர் ரொசாரியோ, செயலர் கிளாரா அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆமென். ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆமென். ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை நிறைவாக அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தந்தை மகன் தூயாவின் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. விண்ணகத்தாகி
விண்ணேற்பு தாயே உன் பாதம் நாடி வந்தோ மன்னகம் போற்றும் மரியே மரியே உன் அன்பை தேடி வந்தோ விண்ணக தாயே விண்ணேற்பு தாயே உன் பாதம் நாடி வந்தோ